ஈரான் மார்க்க ரீதியாக ஷியாவை சார்ந்தது, ஷியா அமைப்பை சார்ந்தது. அது சுன்னத்துல் ஜமாத்து அல்ல. ஆனால் நான் சுன்னத்துல் ஜமாத்து, நீ ஷியா என்று பார்க்க வேண்டிய தருணம் இதுவல்ல. அப்படி ஒரு மார்க்க ரீதியாக நீங்கள் ஷியாக்கள், நாங்கள் வேறு, நீங்கள் வேறு என்றெல்லாம் பார்க்கிற ஒவ்வொரு செகண்டும் அது அமெரிக்காவிற்கு சாதகமாக முடியும், இஸ்ரேலுக்கு சாதகமாக முடியும். ஒரு சர்வதேச அளவில் ஒரு பொது எதிரியை விரட்ட முன் வருகிற போது யார் விரட்டினாலும் அவன் நமக்கு கொள்கையிலும் முரண்பாடாக இருக்கட்டும், ஏன் எதிரியாக இருக்கட்டும், ஒன்று இரண்டல்ல ஆயிரம் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் சுன்னா ஷியா என்கிற பாகுபாடு பார்க்க கூடாத நேரம் இது. நல்லா சொல்றதுன்னா இஸ்ரேலை ஈரான் அல்ல, எவன் அடித்தாலும் அவனுக்கு பிரார்த்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் தயவு செய்து நமக்கிடையே இருக்கிற பிராந்திய கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி விடாதீர்கள். உலக முஸ்லிம் சமுதாயம் இதில் இஸ்ரேலை அழிக்கிற, இஸ்ரேலின் மீது தாக்குதல் தொடுக்கிற, இஸ்ரேலின் கொட்டத்தை அடக்குகிற, அவனின் சர்வாதிகாரத்தை முறியடிப்பதற்கு நிற்கிற எந்த நாட்டோடும் முஸ்லிம்கள் துணை நின்றுதான் ஆக வேண்டும். இது குறிப்பாக அரபுகளுக்கு உரத்து சொல்ல வேண்டும்.